வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது என்னுடைய 1652வது வீடியோ. எதை பற்றி அப்படின்னா, மருந்து எடுக்கிறது பற்றி. வயிற்றில் மருந்து எடுக்குதுன்றாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி. நான் ஒரு 5 நாளைக்கு முன்னே நடந்த விஷயமே, எனக்கு நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு வருஷமாகவே கையும் ஒரு காலும் பயங்கரமான வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரியான வலி. காலும் இடுப்புக்கு கீழே பயங்கரமான வலிக்கும். இது செய்வன வலிதான்ட்டு நானும் யார்கிட்ட போய் பார்த்தேன். இங்கே ஒரு 70 கிலோமீட்டரில் ஒரு இடத்துல ஒரு பாய் சொன்னார்ன்ட்டு போய் பார்த்தேன். அது என்னமோ ஏமாற்றி இதெல்லாம் பண்ணாங்க, நல்லாவே ஆகல. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு 40 கிலோமீட்டரில் ஒரு பாய் ஒருத்தட்டு சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்த்து ஒரு 2000-3000 செலவு பண்ணி ஒரு 2-3 ட்ரிப் போய் திரும்பினா சரியாகவே இல்லை. திருப்பி இங்கே லோக்கல்லே ஒருத்தர்கிட்ட ஒரு மாதமாக சுற்றினேன். விட்டு வலித்து வந்து போயிட்டு இருந்துச்சு. அங்கேயும் சரியாகவே இல்லை. அப்புறம் ஒரு முஸ்லீம்ஸ் லேடிகிட்ட போனேன். அங்கேயும் இப்படி தான் ஒரு மாதம் சுற்ற வச்சிச்சு. காசு ஒரு 1000-500 ரூபா, நல்லாவே ஆகவே இல்லை. கிருஷ்ணகிரியில் போன ஒரு இடத்துல துபா போடுறாங்கன்னு, அங்கேயே 2-3-4 ட்ரிப் போய் பார்த்தேன். அப்பப்போ ஒரு 3 நாளைக்கு வலி இல்லாமல் இருக்கும், அப்புறம் வலிக்கும். இப்படியே ஆகிட்டே இருந்துச்சு, சரியாகவே இல்லை. அப்படியே விட்டேன். என்ன ஆகட்டும், நம்ம ஜண்டு பாம்பு போடுறது இல்லைனா இந்த மருந்து தனியாக முழங்கால் வலிக்கு இடுப்பு வலிக்கு மருந்து போட்டு தயக்கிறது பண்ணிகிட்டே இருந்தேன். யார் சொன்னாலும் உடனே போயிடுறது. சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு இடத்துல மருந்து எடுக்கிறாங்களாம், போயிட்டோன்னு சொன்னார் ஒருத்தர், என் நண்பர் ஒருத்தர், இங்கே ஆந்திராவில். சரின்ட்டு ஒரு 5 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போகிறதுக்கு. போயிட்டேன். இப்போ 4 நாளைக்கு நடந்த சம்பவம் தான். சரி பார்க்கலாமா, கடுப்பில் வயிற்றில் மருந்து இருக்காது, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது மூலியமாக ஒரு வேளை நல்லாகலாம் இல்லையா? இல்லை அங்கே போனால் ஏதாவது இதை பற்றி சம்மந்தப்பட்ட குழு கிடைக்கும் இல்லையா? ஏதாவது ஒன்று பண்ணி தான் அது பண்ணியாகணும் அப்படின்றதுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அது என்னென்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கிறது நானே இப்போ சொல்கிறேன். கையில் ஃபஸ்ட்டு மருந்து ஊற்றி, கையில் தண்ணி ஊற்றி மருந்து கொஞ்சோண்டு ஒரு பவுட்ரு போடுறாங்க. பொங்கி வந்துச்சுன்னா வயிற்றில் மருந்து இருக்குதான், இல்லைனா இல்லைன்னு அர்த்தம்ன்றாங்க. பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தான் பண்ணுவாங்க போல் தெரியுது. ஆனால் மொத்தத்தில் ரிசல்ட்டு தான் நமக்கு முக்கியம். அதில் ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது, மாந்திரிகமே இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க போல், கஸ்டமரும் விடமாட்டாங்க, எல்லாத்துக்கும் மருந்துக்குன்னு எடுப்பாங்க போலவும் தெரியுது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. வயிற்றுலேருந்து வாமிட்டு வழியாக வந்துடுச்சு. அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். நடந்த சம்பவம் அப்பயே அது எடுத்து முடிச்சுட்டு உடனே அப்பயே வெளியில் வந்து வீடியோ பேசினேன். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு ரிசல்ட் என்னான்றது. இந்த வீடியோ எடுத்து 6 மாதம் ஆச்சு. போஸ்ட் பண்ணல நான் அப்போ, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ரிசல்ட் நல்லா பார்த்துட்டு அப்புறமா போடலான்ட்டு பண்ணல. இப்போ எடுத்து 6 மாதம் ஆச்சு. இப்போ கால் வலி கை வலி இல்லை, வயிற்றில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா பசி எடுக்குது, ஜீரணம் ஆகுது, உடம்பு இழைக்கல. நல்லா பாருங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். கண்ணெலாம் அப்படியே உள்ளே போயிடுச்சு. அப்போ அப்படியே பார்க்குறவங்களாம், என்னப்பா கண்ணெலாம் உள்ளே போயிடுச்சு, ஆள் அப்படியே நெருக்கிட்டா அப்படின்னாங்க. இந்த வயிற்றில் மருந்து வைக்கிறது இப்படி தான், ஆள் அப்படியே ஸ்லோ பாய்சனமாக அப்படியே நெருக்கிட்டு பசி எடுக்காமல். என்னோடய நண்பர் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த ஒரு விஷயம், 10 கோடி ரூபா சொத்து இருக்குது அவனுக்கு. என்ன சொல்கிறாரு, யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஆள் வந்து உடம்பு சரியில்லைனாப்பில், சுகர் இருக்கிறதுனால சுகருக்கு மருந்து சொன்னேன். உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப உடம்பு சீரியஸ் ஆகி 2-3 லட்சம் செலவு பண்ணிட்டேன். எல்லாம் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லைன்றாங்களாம். ஆனால் ஆள் அப்படின்னு நெருங்கிட்டார். ஆள் காலியாக யாரும் சொல்லியிருக்கிறாங்க போல் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டார். அந்த எதிராளிகிட்ட வந்து இப்போ எதிராளி ஆகிட்டான், அதுக்கு முன்னாடி வந்து உறவாளியாக இருந்துருக்கிறான். அவன் வீட்டில் நான் சாப்பிட்டுக்கிறேன், அவன் வந்து கண்டிப்பாக இந்த மருந்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு போயிட்டு மருந்து எடு. எங்கள் ஏரியாவிலையோ அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவிலேயே வந்து மருந்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க வயிற்றில். அதை கையில் வச்சு ஊற்றி பார்த்தா இருந்தால் எடுப்பாங்க, இல்லைனா இல்லைம்பாங்க. மேக்ஸிமம் இருக்கும். அந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னு போனாவே இருக்கும். மருந்து ஃபஸ்ட்டு வயிற்றில் இருக்கிறத அந்த மருந்து எடுத்துட்டிங்கன்னா அப்புறமேல் பசி எடுக்கும், கலன்னு உடம்பு நல்லாகும். எத்தனை கோடி ரூபா சொத்து இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவங்கவுங்க ஏரியாவில் போயிட்டு வயிற்றில் இருக்கிற மருந்து எடுத்துருங்க. இது கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5-2 லிட்டர் குடிச்சிட்டு 1 லிட்டர் வந்துடும் வாமிட். ஒரு 1/2 லிட்டர் வயிற்றுல இருக்கும். திருப்பி அப்புறமும் 1 லிட்டர் குடிக்க வைக்கிறாங்க, ஒரு 4 கிளாஸ் அப்படி. அப்புறம் வாந்தி எடுக்க வைக்கிறாங்க. 3 ட்ரிப் குடிக்க வச்சாங்க. அப்புறம் ஒரு 3 கிளாஸ். மேக்ஸிமம் 1/2 பக்கெட் தண்ணி வந்த வாட்டி கையில் ஊற்றி, தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி, கொஞ்சோண்டு பவுட்ரு அதில் வைக்கிறாங்க. பொங்கி வரல. சரி ரைட்டு வந்துடுச்சு மருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஊற்றி பார்த்தா அதில் அந்த கட்டி மாதிரி இருந்துச்சு. இதில் என்னென்னா எனக்கு டவுட். அதுக்கப்புறமா சிக்கனில் உனக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க, கருப்பாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது சாதத்தில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பொறாமையினால் நீ டெவலப் ஆகக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போய் தொழில் ரீதியாக உடல் ரீதியாக பாதித்து நீ அப்படியே சுருண்டு மடங்கி கிடந்து அப்படியே ஒளிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக அப்படின்ட்டு 1400 வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் எல்லாம் உண்மை சம்பவம் தான். நம்பி துரோகம் யாரும் பண்ணுறதில்ல, நான் பண்ணதில்லை, பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஆனால் என்னத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியல. இது வந்து 100% உண்மையானன்றது தெரியல. ஆனால் 75% நம்புற மாதிரி இருக்குது. இன்னும் 5 நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். 5 நாள் கழித்து நான் இதனுடைய வீடியோவுடைய கனெக்ஷன் பண்ணி எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பெரிய வீடியோ போடுறேன். இப்போ வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ கால் வலி கை வலி இல்லை. ஆனால் இன்றைக்கி நைட்டு தான் தெரியும். நைட்டு 12லேருந்து 3-4 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பயங்கரமான வலி எரிச்சல் இருக்கும். என்னென்னமோ மருந்துலாம் வாங்கி போட்டு போட்டேன் முழங்கால் வலிக்கு. ஹெல்த்தியான ஆள் தான். பேரண்ட்ஸ் ரன்னிங்கில் வந்து பசங்களோட பேரண்ட்ஸ் ரன்னிங்கில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் கோல்டு மெடல் அடித்தேன். இப்போ ஒரு 5 வருஷம் 2 ட்ரிப் வச்சேன். 2 ட்ரிப் நான் தானே அப்படி ஓடக்கூடிய ஆள். கால் வலியே வந்ததில்லை. கால் வலி வர ஃபிசிக்கல் ப்ராப்ளமே இல்லை எனக்கு. ஆனால் நீ ரத்தம் கீழே இறங்க விடாமல் பண்ணுதுன்னா கால் வலிக்குதுன்னா அப்போ வந்து முழங்கால் வலிச்சு தான் நான் அங்கே வந்து ரத்தம் போகலைனாவே வந்து முழங்காலில் வந்து வலி எடுத்துக்கும் இல்லையா? அதனால் வந்து பாருங்கள், இந்த மருந்து பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த மருந்து போட்டால் ஓரளவுக்கு முழங்கால் வலி டெம்பரரி நல்லா இருந்துச்சு. அடுத்தது என்னுடைய நண்பர் இன்னொன்று கொடுத்தாரு. இது கொடுத்தேன். இது வந்து சரியாக வேலை செய்யலை. என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் கடைசியாக அந்த இடத்துக்கு போனேன். சரி பார்த்துடலாமே அப்படின்றது தான் போனேன். எனக்கு என்ன ஒரு டவுட், அதுக்கப்புறமா பாருங்கள், இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா தலையில் லைட்டாக பிளேடில் கீறி விட்டு ஒரு பவுட்ரு வச்சாங்க. ஒரு கீரை ஏதோ ஒரு பவுட்ரு வச்சு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து அந்த எசன்ஸ் புழிஞ்சுட்டு நல்லா தேய்ச்சாங்க. தேய்ச்சிட்டு எண்ணெயும் போட்டு எண்ணெய் என் கையால் தேய்க்க சொன்னாங்க. அப்படியே குங்குமமும் அதில் எதை போட்டிருப்பாங்க போல் இருக்குது. நல்லா அரைக்கி விட்டு தேய்ச்ச வாட்டி தலையை அலசி விட்டேன். அலசின வாட்டி வந்துட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து 1 வருஷத்து அளவுக்கு கை வலி கால் வலி பயங்கரமான வலி, செய்வன வலி தான் இது அப்படின்னு சொல்லி தான் நானும் எங்கெங்கேயோ மாந்திரிகாரங்கிட்டலாம் போனேன். நல்லாவே ஆகலை. அதனால தான் இப்போ வந்து எதுக்கும் பார்க்கலாமேன்ட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா, வயிற்று பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிட்றேன், சத்தான பொருள் ஜீரணம் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் கால் வலி கை வலி மட்டும் குறையவே இல்லை, அப்பப்போ விட்டு விட்டு போகுது. நானும் எங்கெங்கேயோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தது கூட சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தேன். அவரால் நல்லாவே ஆக்கவே முடியல, இந்த வலி நிறுத்த முடியல. 2-3 ட்ரிப் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறமா இங்கே லோக்கல்லே ஒரு இடத்துல பார்த்தேன். அங்கே ஒரு மாதம் சுற்றினேன். அங்கே ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே செலவாகிச்சு. அங்கேயும் ஒரு மாதம் அப்பப்போ விட்டு விட்டு வைக்கும் வரும் போவோம் அப்படியே இருந்துச்சு. அப்புறமேல ஒரு டைம் என்னான்னு வெறுத்து போயிட்டு ஒரு லேடி ஒன்று, முஸ்லீம்ஸ் லேடி, அங்கே போய் பார்த்தேன். அங்கே வந்து 1 மாதம் 2 மாதம் சுற்றுனுச்சு. அப்பப்போ விட்டு விட்டு வலி வரும் போவோம், நல்லாவே ஆகவே இல்லை. சரி வெறுத்து போயிட்டு திருப்பி கிருஷ்ணகிரியில் ஒரு இடம் போனேன். எங்கெங்கே போய்க்கிறேன் பாருங்கள் இந்த இது பண்ணுறதுக்கு. எங்கேயாவது தேடினால் கிடைக்கும், கிடைக்கவில்லை என்றால் தேடவில்லை என்ற அர்த்தம் அப்படின்ற ஒரு இது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. கிருஷ்ணகிரியில் ஒரு இடத்துல போய் பார்த்தேன். துவா பண்ணுறாங்க, பிரித்தாங்க. அது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். 3 நாள் வலி இல்லை, அப்புறம் வலி எடுத்துக்கிச்சு. அதாவது அதை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு அந்த துவானுடைய முஸ்லீம்ஸுடைய துவானுடைய பவர் வந்து 3 நாளைக்கு தான் வேலை செய்யுமா, அப்புறமா வலிக்குமா. அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயும் சரியாகவே இல்லை. அப்புறமா என்னடான்ட்டு அப்படியே விட்டு இந்த மருந்து இப்போ காமிச்சு பார்த்து எல்லோ கலர் மருந்து வாங்கி போட்டு பூசி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எங்கேயோ ஒரு வலி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்புறமேல இந்த பாய் எனக்கு நண்பர் வந்து இந்த இடம் சொன்னார், போகலாமா வேணாமான்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி ரைட் போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 நாள் யார் சொன்னாங்களோ அவங்களே கூட வரணும்னு தான் 5 நாள் கழித்து நீ ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் நம்பருக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் நம்பரும் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஆன வாட்டி ஒரு இந்த வீடியோவோட கனெக்ஷன் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ்ஸு போகிறதுக்கு ஃபோன் நம்பரும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி இன்னும் டீட்டெயில் சொல்ல முடியாதுல்ல. 5 நாள் ரிசல்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா,
5 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த தலையில் வச்சு பிளேடில் வச்சு இது பண்ணிவிட்டு காயம் பண்ணிவிட்டு அதில் பொங்கி அந்த எலுமிச்சம்பழம் வச்சு பண்ணுறாங்கன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு மாந்திரிகாரங்க வந்து அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, உடம்புல இருக்கிற தீய சக்தி வெளியெடுக்கிறதுன்றதுக்கு. அதனால் இந்த அம்மாட்ட வந்து அந்த மாந்திரிக சக்தி இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சமாவது இருக்கணும். இருக்காமல் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒன்று. ரெண்டாவது, வாமிட்டு வாழைப்பழத்தோடு அந்த தக்கிரியாக வாமிட்டு எடுக்கும்போது இது மட்டும் எப்படி உரண்டையாக உடையாமல் வெளியில் வந்துச்சு அப்படின்னு தான். அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு உருட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஒருவேளை வியாபாரத்துக்காக நம்ப வைக்கிறதுக்காக வந்து நமக்கு தெரியாமல் பக்கெட்டில் போட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. ஆனால் இவ்வளோ ஏமாத்து வேலை எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா அப்படின்றதும் கரெக்டாக தெரியல. அது ஒரு டவுட் இருக்குது ஒன்று. ஆனால் எப்படியோ ஒன்று நம்புகிற மாதிரி இருக்குது. நமக்கு தேவை வலி நின்றுச்சுன்னா நம்பி தான் ஆகணும். அவங்க மாந்திரிகம் தான் பண்ணாலும் நமக்கு தெரியாமல் பண்ணாலும் சரி. ஆனால் பிசிக்கலாக தான் கண்ணு முன்னால் தான் குனி வச்சு பாத்மீட் எடுக்க வச்சு தான் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு தெரியாமல் அதில் பக்கெட்டில் வர வச்சாங்களா, இவங்களே போடலனாலும் சரி அது தானாக வர வைக்கிற மாதிரி பண்ண முடியாது. அது மாதிரியும் மாந்திரிகத்தில் இருக்குது. தனியாக செஞ்சு வச்சுருப்பாங்க, பக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, இல்லை உண்மையாலுமே வயிற்றில் இருந்துச்சாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஆனால் 350 ரூபா ஃபீஸு. ஆனாலும் வலி இப்போ இல்லை, பார்க்கலாம். நைட்டு நாளைக்கு காலைல 5 நாளைக்கு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஒரு பவுட்ரு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பச்சை கலரில். அந்த பவுட்ரு வந்து 3 நாளைக்கு சாப்பிட்ணுமா வெறும் வயிற்றில். 3ஆக பிரித்து ஒரு பாகத்தில் வந்து இந்த இஞ்சி வந்து மிக்சியில் போட்டு இடித்து தோலை உரிச்சிட்டு அந்த சாரோடு கலந்து குடிக்கணுமா வெறும் வயிற்றில். 2வது நாள் அது 3வது நாள் வந்து அந்த 3 பாகத்தில் ஒரு பாகம் வந்து சும்மா கொஞ்சோண்டு தான், அவ்வளோன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. தேனில் கலந்து சாப்பிட்ணுமா. 5 நாளைக்கு எந்த இது அதாவது பற்றி இருக்க சொல்லியிருக்கிறாங்க. 5 நாள் கழித்து ஃபோன் பண்ண சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கால் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மாந்திரிகம் மறைமுகமாக பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, அந்த உண்மையாலுமே இப்போ எல்லாத்துக்குமே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பெரிய கஸ்டமருக்குள்ளே விடமாட்டாங்க இல்லையா, 350 ரூபா போயிடும் இல்லையா. அதனால தான் அது என்னன்றது தெரியல. யாரையாவது நான் கூப்பிட்டு போகும்போது போய் காமிச்சா வேணால் தெரியும் நம்மளுக்கு கையில் வச்சு பொங்குதா இல்லையா, இருக்குதா இல்லையான்றதை காமிக்கிறாங்களாங்கிறது தெரிஞ்சிடும். மொத்தத்தில் என்னமோ பண்ணி போகிறாங்க. நமக்கு நல்லாகணும். நல்லா ஆனிச்சுன்னா நல்ல ரிசல்ட் தான், சந்தோஷம்தான். எங்கேயும் தீராத முடியாத இது வந்து இங்கே தீருக்குதுன்னா எந்த ரூபத்துலேயாவது நமக்கு சரியாகணும் அப்படின்றது தான். இன்னும் ஒரு 5 நாள் கழித்து இந்த ரிசல்ட் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி போடுறேன். நீங்களே அங்கே போய்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணிக்கங்க. நன்றி. சிக்கனும் அண்ணமெல்லாம் பெட்டினாரா? ஆந்திராவில் மதனப்பள்ளியிலேருந்து கதிரி போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடியே நல்லச்செருவுன்னு ஒரு ஸ்டாப் வருது. அந்த இடம் தான். அந்த இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷனை ஆப்போசிட்டு அங்கே பாரு ப்ளூ கலரில் ஒரு இடம் இருக்குது பாரு. இங்கே தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கிறேன். இப்போ நடந்த விஷயம். எனக்கு 1 வருஷமாக உடம்பு இழைச்சிருச்சு. வெயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனாலும் உடம்பு இழைச்சிருச்சு. வலது கையும் வலது காலும் பயங்கரமான வலி. நைட்டில் தூக்கமே இருக்காது. நான் வந்து ஏதோ செய்வனை தான் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, அதான் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் மாந்திரிக்காரங்கிட்ட யார்கிட்ட போய் பார்த்தா சரியாக ஆகவே இல்லை. ஒரு பாய் நண்பர் ஒருத்தருக்கிறார் ஆந்திராவில், அவர் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய் பார்ப்பேன், சரியாகவே இல்லை. அப்புறமா அவர் சொன்னார், இந்த இடத்துக்கு போங்க, வயிற்றில் மருந்து இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துடுவாங்க, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னா. சரி பார்க்கலாமேன்ட்டு தான் வந்தேன். 4 மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து வரத்துக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு அம்மா தான் வந்த உடனே ஒரு காலையில் வெறும் வயிற்றில் வந்துடணும், எதுவும் சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு அரை வாழைப்பழம் கொடுக்குறாங்க. வாழைப்பழத்தை முழுங்கிட்டு 6 கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க. 6 கிளாஸ் தண்ணியும் உள்ளே மடக்கு மடக்குன்னு குடிக்கணும்.
அப்படியே தொண்டையை அடைக்கிற அளவுக்கு குடிக்கணும். குடித்ததுமே ஒரு இலை ஒன்று வெத்தலை மாதிரி ஒரு சுருட்டி, ஒரு இலை மாதிரி வெத்தலையை சுருட்டி கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்லேயே வந்ததுமே டெஸ்ட் பண்ணுறாங்க. உள்ளங்கையில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் ஒரு பச்சை பவுட்ரு போடுறாங்க. பொங்கி வந்துச்சுன்னா வயிற்றில் மருந்து இருக்குதுன்னு அர்த்தம். யாராவது கெடுதலுக்கு பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அப்படின்ட்டு. இல்லைனா பொங்கல்னால் மருந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பொங்கி வந்துடுச்சு, மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டுக்கிறேன் சின்ன வயசில் இந்த பொறாமையில் இல்லைனா இந்த வசி பண்ணுறதுக்கு மாதிரி இந்த வடையில் இந்த பொருள்லாம் வந்து சாதத்தில் வந்து வீட்டில் வச்சு கொடுத்துருவாங்க. அது வந்து ஜீரணமே ஆகாது, வயிற்று உள்ளே இருக்கும். அது அப்படியே எல்லாம் ஜீரணம் ஆகிடும், அது மட்டும் ஜீரணம் ஆகுது. கொள்ளுப்பருப்பு சோட்டுக்கும் அது அப்படியே பெருசாகி அப்படியே சோட்டு இருக்கும். அது வந்து அப்படியே பூசு கட்டிக்கும், சுற்றி இடமும் வந்து பாசம் மாதிரி கட்டி வயிற்றுலேயே இருக்கும். ஆள் அப்படியே அழிச்சிட்டே போயிடுவாங்க. பல நாள் வருஷம் கழிச்சு அப்படியே படுத்த படிக்கையே ஆள் போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி எலும்புதுலமாகிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுன்னு வச்சுங்க. லைஃப்பில் எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அவள் வந்து எதுவும் இப்போ போக முடியாது, வர முடியாது, கால் வலி, கை வலி, ஏதாவது ஒன்று தடை பண்ணிட்டே இருக்கும். அது வந்து ஹெல்த் ரீதியாக ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் கொடுக்கும். அதுக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படியே பூசை மாதிரி கட்டி அப்படியே சுற்றிலும் முடிய மாதிரி வளரும். அது வயிற்றுலேயே இருக்கும். அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வந்து எப்படி தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னா, வந்து பேதியில் எடுக்கிறாங்க. வயிற்றில் வந்து கீழே வந்து பேதிக்கு கொடுக்குற மாதிரி வயிற்றில் வந்து சோப்பு நுரை கொடுத்து வயிற்றை கழுவி விட்டு அதிலேருந்து எடுக்கிறத கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் இங்கே வந்து வாயு வழியாக எடுக்கிறாங்க. எனக்கு தெரியாது, இது மாதிரி சொன்னாங்க. சரி ரைட் பார்த்துலாமேன்னு தான் வந்தேன். வந்து வச்ச உடனே பொங்கி வந்துச்சு. இது மாதிரி கையில் தண்ணி ஊற்றி ஒரு பவுட்ரு வச்சாங்க. அது எஃபெக்ட் காமிச்சிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு உக்காந்து 6 கிளாஸ் தண்ணி குடிக்க வச்சாங்க அந்த அம்மா. வயிற்றில் அது வயிறு குடிச்சுன்னா மூச்சை விடவே முடியல. குனி வச்சு அந்த வெத்தலையில் வந்து வாய் உள்ளே விட்டு அப்படியே கொமட்டுறதுக்கு விரல விட்டு வாந்தி எடுக்கிறோம் பார்த்தியா, அது மாதிரி இலையை உள்ளே விடணும். கம்ப்ளீட்டு உள்ளே போகணும். அது போயிட்டு அப்படியே கொமட்டி எடுத்தால் அப்படியே வாந்தியாக பக்கெட்டில் எடுக்க சொல்கிறாங்க. அப்படியே வாந்தியாக எடுக்கணும். பாதி ஒரு 1.5 லிட்டர் குடிச்சிருந்தா ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் பூரா வந்துருச்சு. திருப்பி அப்புறம் 4 கிளாஸ் குடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் 4 கிளாஸ் தண்ணி குடிச்சு வாட்டி அப்புறமும் ஒரு டைம் எடுக்க சொல்கிறேன். விடவே இல்லை, வாந்தி குடிச்சே ஆகணும், வாந்தின்றாங்க. எடுத்து 1/2 பாக்கெட்டே வந்துடுச்சு. அப்புறமா எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு ஆள் இருக்கிறார் கூட வந்து அது மெதுவாக கீழே ஊற்ற சொல்கிறாங்க. ஒரு தரையில் ஊற்றி பார்த்தா 2 உருண்டையாக இருக்குது. ஒன்று வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க சாப்பாட்லேயும் சிக்கன்லேயும் வச்சு கொடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது ஒரு கோரிக்குண்டு சோட்டு, சின்ன கோரிக்குண்டு சோட்டு இருக்குது. ஒன்று வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அது இல்லை காமிக்கிறேன், வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க, எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சு உடச்சி காமிக்கிறாங்க. சிக்கனில் கலந்து கொடுத்துருவாங்களாம், சாத்துலேயும் கலந்து கொடுத்துருவாங்களாம். எல்லாம் ஜீரணம் ஆகிட்டு அது மட்டும் ஜீரணம் ஆகாது. அப்படியே ரவுண்டாகி உருண்டு போய் பால் மாதிரி அப்படியே நின்று போயிடும் வயிற்றுலேயே. இது வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரின்னு வச்சுக்கலாம். எதிரிகள் வந்து பொறாமையினால் பண்ணுறது. யாருக்கும் கெடுதல் பண்ணல, ஆனால் ஜெயிக்கவும் முடியல. ஆனால் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். நேற்று காலையில் வரைக்கும் சுத்தமாக வலி இல்லை. நைட்டில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயங்கரமான வலி வலிக்கும். ஜிவுன்னு ரத்தம் இறங்க விடாமல் இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் வலிக்கும். சுத்தமாக வலி இல்லை. நேற்று மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நேற்று நைட்டு 7:30லேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் செம வலி. 7:30 மணிக்கு மேலே திருப்பி இன்றைக்கி காலையில் வரைக்கும் நைட்டெலாம் சுத்தமாக வலி இல்லை. இன்றைக்கி 2வது நாள் அந்த மருந்து சாப்பிட்ருக்குறேன். பார்க்கலாம் 5 நாளைக்கு. இன்றைக்கி 3வது நாள் சுத்தமாக வலி இல்லை. மொதல் நாள் 24 மணி நேரம் வைத்தியம் பண்ணிட்டு வந்து 24 மணி நேரம் வலி இல்லை. அதுக்கடுத்து 2வது நாள் 5 மணி நேரம் வலிச்சிச்சு. 3வது நாள் 3 மணி நேரம் வலிச்சிச்சு. இன்றைக்கி 4வது நாள் சொல்லப்போனால் சுத்தமாக வலி இல்லை. பார்க்கலாம், இன்னும் ஒரு நாள் கணக்கு இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, உடம்பு வலி, கை வலி, காய் வலி, ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகவே ஆகாது. இது என்னன்னா 2 விஷயம். ஒன்று செய்வன வலி, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வயிற்றில் மருந்து வச்சுருப்பேன். இது வரைக்கும் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எடுத்துட்டாங்க. நமக்கு தேவை ரிசல்ட்டு, கொஸ்டினுக்கு ஆன்சர். நல்லாச்சு. 3 நாளைக்கு பத்தியம் இருக்க சொன்னாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து
5 நாளைக்கு பற்றி எடுக்க சொன்னாங்க. இன்றைக்கி தேதி 29/12/2024. இன்னும் 2 நாளில் நியூ இயர் வரப்போகுது. இப்போ தான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மருந்து போய் பார்த்தேன். மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இருந்துச்சுன்றாங்க. எடுத்துகிட்டு வந்த வாட்டி அடுத்த நாள் வந்து ஒரு 3 நாளைக்கு மருந்து கொடுத்தாங்க. ஒரு பொடி மாதிரி இந்த இஞ்சி நசுக்கி அந்த சாரோடு இந்த பவுட்ரு போட்டு இப்போ காலைல வெறுவத்தில் குடிச்சிருந்தாங்க ஒரு நாள். அடுத்த நாள் அது 2 மணி. 3ஆவது நாள் தேனில் கலந்து சாப்பிட சொன்னாங்க. 3ஆக பிரித்து சாப்பிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் 24 hours நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு 5 மணி நேரம் வலிச்சிச்சு கால், சரியான வலி. அப்புறம் அடுத்த நாள் வந்து 3 மணி நேரம் வலிச்சிச்சு. அடுத்து 4ஆவது நாள் வலியே இல்லை, 5ஆவது நாள் வலியே இல்லை. சுத்தமாக கலகலன்னு இருக்குது. நடக்கிறேன். உங்களுக்கு தோசை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க. மொத்தத்தில் ரிசல்ட் நல்லா இருக்குது. நான் இப்போது கண்பூர்வமாக போய் எனக்கு பண்ணிட்டு வந்த வாட்டி தான் நான் இந்த பதிவு பண்ணுறேன். இந்த ரூட்லாம் சொல்கிறேன், அட்ரஸும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆந்திரா தான். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, உடம்பு வலி இருக்குது, இல்லை ஏதாவது பொறாமையில் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தொழில் விருத்தி ஆகாமல் நான் டெவலப் ஆகாமல் அப்படியே முடங்கி சுருண்டு விழுந்துடணுங்கிறதுக்காக பண்ண தான் சொல்கிறாங்க அவங்க. மொத்தத்தில் வலி இல்லை. இப்போ பயங்கரமான வலி. அது மருந்து முழங்கால் வலிக்கெல்லாம் மருந்து போட்டு முழங்காலில் தொடையிலேருந்து பயங்கரமாக வலிக்கும். அது நான் ரூட் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னா கிருஷ்ணகிரி, குப்பம், பழமநேருன்ற இடத்துக்கு வந்துடணும். அங்கேருந்து கதிரி பஸ் ஏறணும். கதிரி பஸ் ஏறினா அங்கே வந்து நல்லச்செருவு அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்குது. கதிரிக்கு 20 கிலோமீட்டர் முன்னாடியே அனந்தபுரம் ரூட். அது நல்லச்செருவுன்ற இடத்துல தான். அதில் 2 ஸ்டாப்பிங் இருக்குது. பழைய நல்லச்செருவு, புது நல்லச்செருவு. ஃபஸ்ட்டு புது நல்லச்செருவு வரும், அடுத்தது பழைய நல்லச்செருவு. அதாவது பழைய ஊர் புது ஊருன்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பழைய ஓல்டு நல்லச்செருவு ஸ்டாப்பில் இறங்கினோன்னா ரைட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்ட் சைடில் ஒரு கூடாரம் இருக்கும். ஒரு ப்ளூ கலரில் ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. தாபா ஹோட்டல் மாதிரி இருக்கும். உள்ளார பார்வைக்கு போகிறது. அங்கேயே மருந்து எடுக்கிறது எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு காலைல வெறும் வயிற்றில் போகணும். எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாலும் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு அதை ஹெல்ப் பண்ணினா வேறு ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியான செய்வன பிரச்சனை, அது இது எதாக இருந்தாலும் எல்லாம் போயிடும். மொத்தத்தில் எனக்கு போயிடுச்சு. எனக்கு சந்தேகமாக அதே தான் இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க இந்த மருந்து நாள் எஃபெக்ட் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் வலி இல்லை. நம்பர் சொல்கிறேன், 8008550644. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், 8008550644. அது ஒரு லேடி தான் பண்ணுறாங்க. இந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி பேசிக்கங்க. பேசிவிட்டு ரூட்டும் சொல்லிட்டேன். உங்களுக்கு காலைல வெறும் வயிற்றில் போய் சாப்பிட்டு போகக்கூடாது. வயிற்றில் இருக்கிறது எடுத்துகிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரூட்டு கிடச்சா சரி. நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸாக குழப்பமாக இருக்கிற சமயத்தில் உடம்பு வலிக்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பாடி பெயின் அந்த மாதிரி ஏதாவது வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான இடத்துல வலிச்சிட்டே இருக்குது அப்படின்னா, பசி எடுக்கலை, இளைச்சி போச்சு, மூஞ்சிலாம் சுருக்கம் விழுந்துருச்சு, ஒடுப்பு விழுந்துருச்சு, என்னடா அப்படி இளைச்சி போயிட்டேன், என்ன அப்படிங்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த இடத்துக்கு ஆந்திரா தான், செலவாகும் தான். ஒரு 1000-2000 ஃபீஸ் வந்து 350 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் வெறும் வயிற்றில் போய்ட்டு நைட்டே கிளம்பி போயிடணும். காலையில் அங்கே இருக்கணும். ஒரு 10, 8, 9 மணிக்கெல்லாம் அங்கே இருந்தீங்கன்னா சரி பண்ணிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்ல அடுத்த ஒரு உபயோகமான வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.